ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விண்டேஜ் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சானியோவோட ரேடியோ ப்ளஸ் கேசட் பிளேயர். இந்த மாடல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து M2400W. ஓகே. இதுக்கப்புறம் வந்த மாடலில் எஃப்எம்லாம் வந்தது. இது வந்து பழைய மாடல். ஐ திங்க் 1975 அந்த ரேஞ்சில் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட் இது. அப்போ வந்த மாடல்னால இதில் வந்து மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் மட்டும்தான் இருக்குது ரேடியோவில். அப்புறமா நார்மல் டேப் ரெக்கார்டர் இருக்குது. கேசட் ப்ளே அண்ட் ரெக்கார்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இதோட பெக்யூலியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெயிட் வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 கிலோக்கு மேலே இருக்கும். செம்ம வெயிட்டாக இருக்குது. ஐ திங்க் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரீமியம் பார்ட்ஸாக இருக்கும்னு தோணுது எனக்கு. செம்ம வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் ஒன்று பார்க்கலாம் நம்ம இந்த இதில் என்னன்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நார்மல் ஒரு பெரிய ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குது. அண்ட் தென் கேசட் பே இருக்குது. இதில் வந்து ஸ்பெஷலாக எஜெக்ட் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக் லெவல் ரெக்கார்டிங் இந்த சப்போர்ட்லாம் இருக்குது போல், அந்த டைம்லேயே வந்திருக்கு பாருங்கள். எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு நார்மல் கேசட் பே ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் தான் இருக்குது. டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி இண்டிகேட்டர் இருக்குது. இது வந்து பேட்ரிலையும் ஓடலாம், ஏசி பவர்லேயும் ஓடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த நீடில் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. லெஃப்ட்லனா டுவர்ட்ஸ் ரெட்டில் இருக்குது. அப்படின்னா பவர் இல்லைன்றது தான் இந்த பேட்ரி இண்டிகேட்டர் காட்டுது. சப்போஸ் பேட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து டி டைப், ஐ திங்க் சி டைப்போ டி டைப்போ 4 பேட்ரி வந்து போடணும். சப்போஸ் பேட்ரி உள்ளே இருந்ததுன்னா, இது வந்து பேட்டரியோட பவர் இங்கே காட்டும், எவ்வளோ பவர் இருக்குன்ட்டு. இதே பவரில் நம்ம ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அப்போவும் ஃபுல்லாக எம்டியான்றது காட்டும். ஐ மீன் பவருக்கு எப்பயும் ஃபுல்லாக தான் காட்டும். பேட்டரிக்கு மட்டும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேட்டரிக்கு சப்போஸ் போட்டிருந்தா. அப்புறம் இந்த வியூவில் வந்துட்டு நம்மளுக்கு மீட்டர் இருக்குது. இதில் வந்து டியூன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஸ்டேஷன் வேணுன்றதை மீடியம் வேவுக்கும் ஷார்ட் வேவுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஆண்டனா இருக்குது. நான் ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன் ஆண்டனாவை. டியூனர் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரேடியோ ஆர் டேப்புக்கான ஸ்விட்சும், வால்யூம் அண்ட் டோன் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் டேப் ரெக்கார்டருக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஆண்டனா மட்டும் பார்த்திங்கன்னா, இது வந்து செம்ம லென்த்து. நான் இந்த வீடியோ வியூவில் வந்து வராது, பட் ஃபோட்டோ ஏதாவது இருந்ததுன்னா நான் இது பண்ணுறேன். இது வந்து இழுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு போகுது. எப்படியும் வந்து ஒரு 2 மீட்டராவது மேலே போகும்னு நினைக்கிறேன் இந்த ஆண்டனா. நல்ல ஆண்டனா கொடுத்துருக்காங்க. நல்ல இதாக இருக்குது. ரெஸ்ட் எதுவும் ஆகாமல் நல்ல பளபளன்னு இருக்குது. ஓகே. இந்த சைடு வந்தீங்கன்னா, இதில் வந்து சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிமோட்டுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ரிமோட்டு யூஸ்ன்னு தெரியல எனக்கு, பட் ரிமோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக் இருக்குது, ஆக்சிலரி இருக்குது. ஆக்சிலரி இன்புட்டும் கொடுத்து இது என்ன அப்படி எஃபெக்ட் இருக்குன்னு தெரியல. அண்ட் தென் மானிட்டர் ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து சாஃப்ட்டு, லவுடு, ஆஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதே பேக் வியூ வந்தோன்னா, பேக்லேயும் எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. பேட்ரி பே இருக்குது. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இதில் வந்து சி டைப்புன்னு போட்டிருக்கு. பட் டியும் சியும் ஒன்றான்னு தெரியல. இது ஏதோ வேறு டைப்பில் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம மீடியம் வேவா, ஷார்ட் வேவான்றதை செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பவர் சாக்கெட் இருக்குது. மாடல் நம்பர் பாருங்கள். ஒரு நிமிஷம், கேமரா ஆங்கிள். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. மாடல் நம்பர் அண்ட் இது வந்து பவர் சப்ளை யூனிட்டும் இருக்குது. இதில் வந்து சில மாடலில் வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் செலக்டர் கொடுக்குறாங்க. பட் இந்த மாடலில் வந்து சப்போர்ட் இல்லை. இது வந்து ஆக்சுவலாக வரும்போது ரேடியோ மட்டும்தான் ப்ளே ஆகிட்டு இருந்தது. டேப் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். எப்படி நான் வந்து இதை ரெஸ்டோர் பண்ணேன்றதை அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். அந்த வீடியோவில் பாருங்கள், நான் எப்படி ரெஸ்டோர் பண்ணினேன், அதுக்கப்புறமா எப்படி வந்து ரேடியோவும் டேப்பும் ப்ளே ஆகணுன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து செட்டை ஆன் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் பின்னாடி பார்த்தா தெரியும், ப்ளக் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து ரேடியோ இதில் தான் இருக்குது. நான் வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள். டியூன் ஆக்சுவலாக மீடியம் வேவில் ஒரு ஸ்டேஷன் தான் நம்ம சென்னையில் இருக்குது. அந்த ஸ்டேஷன் 720 சூப்பராக டியூன் ஆகுது.
ஓகே காப்பி ரைட் வந்துடும். ஸோ இதை வந்து ஷார்ட் வேவில் வைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் வேவ்க்கு மாற்றியிருக்கேன் நான். பட் ஆனால் ஸ்டேஷன்ஸு இங்கே கிடைக்குமான்னு தெரில. மாடியில் மேபி வச்சா எதாவது கிடைக்கலாம். நான் எதுக்கும் டியூன் பண்ணுறேன், ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஓகே, எதுவும் வந்து கிடைக்கல. இது நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கனால எதுவும் சிக்னல் எடுக்கலை. பட் அதுவே வந்து இன்னொரு மோடில் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஆண்டனா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப லென்த்தாக போகும். இப்போதைக்கு வந்து இப்படி ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன் நான். அழகாக இதில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் இப்போ பாருங்கள், பவர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல்லுன்ற இதில் இண்டிகேட்டர் காட்டுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ரேடியோவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கேசட் இதுக்கு வந்து கேசட் இது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே கொடுக்குறேன். சத்தம் கேட்குதா உங்களுக்கு சுற்றுறது? பட் ஆனால் டேக்கப் வீல் வந்து சுற்றலை. இது இப்படி வெளிச்சத்தில் காட்டுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீல் வந்து சுற்றலை. அதே வந்து உள்ள பிஞ்ச் ரோலர் வந்து சுற்றுது. உங்களுக்கு தெரியுதா பிஞ்ச் ரோலர் சுற்றுறது? பட் ஆனால் இந்த டேக்கப் வீல் வந்து சுற்றலை. எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஏதாவது பெல்ட்டு மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த வந்து ஓப்பன் பண்ணி ரெஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பேக் பேனலில் வந்து கழட்டிட்டேன் நான். கழட்டினதுக்கப்புறம் உள்ளே பார்க்கலாம். பெல்ட்டு மெயின் பெல்ட்டு ஓகேவாக தான் இருக்குது. நம்ம வந்து இதுக்கப்புறம் கேப்ஸ்டன் வீலில் கழட்டி தான் பார்க்கணும் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. மக்களே, ஓரளவுக்கு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து 3 பெல்ட்டு தேவைப்படுது போல். ஸோ ஒரு பெல்ட்டு வந்து மாற்றிருக்காங்க போல். இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இன்னொரு பெல்ட்டு டோட்டலாக வந்து இதாகிருச்சு, சாலிட் ஆயிடுச்சு. ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் மெக்கானிசம். நான் கேப்ஸ்டன் வீலையும் கழட்டிட்டேன். ஸோ இதை கழட்டினதுக்கப்புறமா தான் உள்ளே பார்க்கவே முடிஞ்சது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெக்கானிசத்துக்கு ஆக்சுவலாக உள்ளே வந்து 2 பெல்ட்டு தேவைப்படுது. பாட்டம் அந்த 2 சின்ன வீலுக்கு வந்து ஒரு பெல்ட்டும், அதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த டேக்கப் வீலுக்கும் ஒரு பெல்ட்டு தேவைப்படுது. ஸோ டேக்கப் வீலுக்கு பெல்ட்டு சைஸு வந்து அப்ராக்சிமேட்டாக தான் பார்த்து இது பண்ணோம். அந்த கீழே உள்ள அந்த 2 இதுக்கு வந்து ஆக்சுவலாக அது எப்படி கனெக்ட் பண்ணுன்றதை அழகாக இந்த சாலிடான பெல்ட் வந்து காமிச்சு கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ மொத்தம் வந்து 3 பெல்ட்டு. அதில் ஒரு பெல்ட் ஏற்கனவே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு பெல்ட்டு, அப்புறம் இன்னொரு பெல்ட்டு மாட்டணும். அதே மாதிரி கேப்ஸ்டனில் முன்னாடி பெல்ட்டு மாற்றினவங்க வந்து அதில் உள்ள பழைய இதை வந்து ரிமூவ் பண்ண மறந்துருக்காங்க. ஸோ அந்த ரெசிடியூவெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இதையும் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கான சைஸ் பெல்ட் போட்டு பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்ட்டு. அப்புறம் இது முன்னாடி பெல்ட் மாற்றினவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மெக்கானிக்கல். இந்த ஸ்ப்ரிங் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து எதோடையும் அட்டாச் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை நான் இப்போ கழட்டி டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஏன்னா இது மொத்த மெக்கானிசம் கழட்டுறதுக்கு எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது ஃபுல்லாக ஒரு மோல்டட் இது மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வெறும் இதை மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு ரேடியோ நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. டேப்பு பெருசாக ஃபங்க்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம பெல்ட்டெல்லாம் மாற்றி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நம்ம பெல்ட்டு கண்டுபிடிச்சி ஹோல்டரில் மாட்டி வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக பெல்ட்டு சைஸு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஆனால் பெல்ட்டு மாட்டுறதுக்குள்ளே உயிரே போயிருச்சு. ஏன்னா இந்த 2 பெல்ட்டையும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணவே முடியல. எப்படியோ டெக்னிக் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் அந்த டேக்கப் வீல் வழியாக இன்சர்ட் பண்ணி வேறு இது பண்ணி பயங்கர டைம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 hours இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த 2 பெல்ட்டையும் ஓரளவுக்கு அலைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இதில் ஹோல்டரில் இப்போதைக்கு மாட்டி வச்சுருக்கேன். இனி கேப்ஸ்டன் வீலை இன்சர்ட் பண்ணி அதுக்கு மேலே இந்த பெல்ட்டை வந்து ஃபிட் பண்ண வைக்கணும். ஸோ அது இன்னும் ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எப்படியோ பெல்ட்டை மாட்டிட்டேன் நான். 2 பெல்ட்டையும் கேப்ஸ்டனில் வீட்டு மாட்டி அப்பாடான்னு ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே கிளிக் பண்ணால் ப்ராப்பராக டேக்கப் வீல் சுற்றுது. ஃபார்வேர்டும் ரிவர்ஸும் ஒர்க் ஆகுது. அந்த ஸ்ப்ரிங்கு மிஸ் ஆனதுக்கான ரீசன் தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டால் அந்த பட்டன் நிற்க மாட்டேங்குது. நம்ம ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் சுற்றுது. ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கேசட் போட்டு பார்க்கலாம்.
ஹெட் அலைன்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆப்ஷனே இல்லை, எங்கே ஒளிஞ்சிட்ருக்குன்னு தெரில. ஹெட் அலைன்மெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, பழைய இதுக்கு இந்த குவாலிட்டி ஓகே தான். பல பல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நமது இந்த பண்டிகைகள் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டால் மன் கி பாத் தமிழில் ஓடிட்டு இருக்கு, கேளுங்க. ஒற்றுமை இழைந்தோடுகிறது என்பதை காண முடிகிறது. இந்த ஒற்றுமை உணர்வைத்தான் நாம் மேலும் மேலும் பலப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். நண்பர்களே, தேர்வுகள் நெருங்கும் போது இளைய சமூகத்தோடு தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சியை நான் செய்கிறேன். இப்போது தேர்வுகளோ முடிந்துவிட்டன. பல பள்ளிகளில் மீண்டும் வகுப்புகள் தொடங்கப்பட தயாரிப்புகள் நடந்து வருகின்றன. இதன் பிறகு கோடை விடுமுறை காலம் வந்துவிடும். ஆண்டின் இந்த வேளைக்கு தான் குழந்தைகள் மிகவும் காத்து கிடப்பார்கள். எனக்கும் என்னுடைய சிறுவயது நாட்கள் நிழலாடுகின்றன. என்னுடைய நண்பனோடு நாள் முழுவதும் ஏதாவது கும்மாளம் அடித்துக்கொண்டே இருப்பேன். ஆனால் அதோடு நின்று போகாமல் ஏதோ ஒரு வகையான ஆக்கப்பூர்வமானதையும் செய்வோம், கற்போம். கோடைக்கால பகல் வேளை அதிகமாக இருக்கும். இதிலே குழந்தைகளிடம் செய்வதற்கு நிறைய இருக்கும். இந்த சமயத்தில் தான் ஏதோ ஒரு புதிய பொழுதுபோக்கினை தனதாக்கிக் கொள்வதோடு நம்முடைய திறன்களை மேலும் கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தளங்களுக்கு குறைவே கிடையாது. இவற்றிலிருந்து நிறைய இவர்களால் கற்றுக்கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக, ஒரு அமைப்பு தொழில்நுட்ப முகாம் ஒன்றை நடத்தினால் அதில் பிள்ளைகள் செயலியை ஏற்படுத்துவதோடு கூடவே ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது கட்டற்ற மென்பொருள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேறு எங்காவது சுற்றுச்சூழல், மேடை நாடகம் பற்றி அல்லது தலைமை பண்பு, இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் குறித்து பாடங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இதோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளலாமே. அந்த வகையில் பல்வேறு பள்ளிகளில் பேச்சு அல்லது நாடகம் பற்றி கற்பிக்கின்றார்கள். இது பிள்ளைகளுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. இவை அனைத்தையும் தவிர உங்களிடம் இந்த விடுமுறையில் பல இடங்களுக்கு சென்று தன்னார்வ செயல்பாடுகளில் சேவைகளோடு உங்களை இணைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஸ்கூல் பசங்களா, கேட்டுக்கோங்கடா, என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.